சீமானவர்கள் கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஒரு முறை கூட அவர் உனக்கு மனிதாயமான இருக்காமல்ல, ஒரு பொண்ணை ஒருத்தன் ஸ்கூல்ல படிக்க போற பொண்ணு, ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணை ஒருத்தன் ரேப் பண்ணி கொலை பண்ணான்னா அந்த கொலைகாரனுக்கு ஆதரவா காசு வாங்கிட்டு பேசுற உனக்கு என்ன அவர் டெபாசிட் வாங்க முடியலையே நாம் தமிழர் கட்சியால? காரணம் என்ன? வரம்பு மீறிய பேச்சு, மறைந்த தலைவர்கள் குறித்த அவதூறு, வாயில வந்த தூரம். எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் வரணும்னு ஆசைப்படலாம், எம்ஜிஆருக்கு உழைப்பு இல்லை. விஜயகாந்த் தொடங்கும் போது அவர் கள்ளக்குறிச்சியில ஏஆர் முருகதாஸ் திருமண விழாவுக்கு போறாரு, கட்டுக்கடக்காத கூட்டம் வருது. இதை பார்த்துட்டு தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கூட்டம் திரும்ப எப்ப திரும்ப வந்துச்சு? விஜயகாந்த் இறந்த போதும். தேர்தலுக்குள்ள குறுக்குச்சால் ஓட்டுற ஒரு குரூப் இருக்காங்க, அதுதான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் இயக்கம். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட இருப்பவர் அரசியல் விமர்சகரும் பிரபல சினிமா பத்திரிகையாளருமான ராஜ கம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். தாவேகா கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது தாவேகாவும் நாம் தமிழ் கட்சியும் கூட்டணி சார்பாக இருப்பாங்கங்கிற மாதிரி நிறைய டாக் போச்சு. அது இந்த பெரியார் கொள்கையினால சீமா நிறைய விமர்சனம் பண்ணிட்டாரு. அந்த கூட்டணியும் நடக்காமல் போச்சு. அடுத்தது தாவேகாவும் ஏடிஎம்கே கூட்டணியும் நடக்காமல் போயிடுச்சு சார். இப்போ திமுக அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதுக்கப்புறம் தாவேகா, அதுக்கப்புறம் நாம் தமிழ், இது மாதிரி 4 முனை போட்டிகள் நடக்கிறப்ப அது திமுக ஆளும் கட்சிக்கு தானே பலம் சேர்க்கும். 4 முனை போட்டி என்று நம்ம இந்த முறை சொல்வது என்பதில் இருமுனை போட்டி தான் வலிமையானது. திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதிமுகவினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் வலிமையான போட்டி. விஜயுடைய அரசியல் கட்சிக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்கிறது, எத்தனை சதவீதம் அவரை விரும்புகிறார்கள் என்பதற்கான அவங்க ஓட்டை பிரிக்கலாம். ஒரு தொகுதியிலையும் 10,000 ஓட்டு 5,000 ஓட்டை பெற்றுக்கொண்டார்கள் என்கிற அந்த வகையில தான் வர முடியுமே தவிர, விஜய் தன்னுடைய வாக்கு வலிமையை முதல் கட்டமாக நிரூபிக்க வேண்டிய தேர்தலாக இது இருக்கிறது. அரசியலிலே உங்களுக்கு எவ்வளவு சதவீத மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள், உங்களுக்கு பின்னால் மக்கள் திரட்சி என்னவாக இருக்கிறது என்பதை பொறுத்து தான் அவருடைய அரசியல். ஒரு தங்கத்தை கூட நீங்கள் எடை பார்த்து தானே வாங்குறீங்க. நீ கத்திரிக்காயை மட்டும் கிடையாது, தங்கத்தையும் எடை பார்த்து தான் வாங்குறோம். எத்தனை கிராம் தங்கம் அது நம்ம அப்போ கணக்கு எல்லாருக்குமே ஒரு எடை போடுவதற்கான ஒரு இடம் இருக்கிறது. அரசியலிலே விஜயுடைய இடம் என்ன என்பது அவருடைய வாக்கு சதவீதம் சம்பந்தப்பட்டது தான். சீமானவர்கள் கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. ஒரு முறை கூட அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகல, கவுன்சிலர் ஆகல. யாருமே அந்த கட்சியில முதன்மை பொறுப்புகளுக்கு வரவே முடியல. மேடையில மட்டுமே சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆகிறதை கழித்து விட்டு சீமான்கிட்ட ஒண்ணுமே இல்லை. அவர் மேடை பேச்சை சுவராசியமாக பேசுகிறார், அவ்வளவுதானே தவிர அவர் பேசுகிற அவர் கட்சியிலிருந்து 15 மாவட்ட செயலாளர் வரைக்கும் போயிட்டான். கட்சியின் கூடாரம் ஏறத்தாழ காலியாகிவிட்டது. அதனால எனக்கு தெரிந்து 4 முனை போட்டி என்று சொல்லிக் கொண்டாலும் கூட நடைமுறையில் மும்முனை போட்டி தான். நாம் தமிழர் கட்சி இந்த முறை ஒரு வலிமையான அணி என்று நான் கருதல. கிட்டத்தட்ட 8% வாக்குகள் 36 லட்சம் வாங்கியிருக்காங்க. அது கடந்த காலங்க, கடந்த காலம். ஏற்கனவே தேமுதிக கூட தமிழ்நாட்டுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தாங்க. இன்னைக்கு ராஜ்யசபா சீட்டு தர்றோம்னு சொல்லிட்டு கழட்டி விட்டாங்கல்ல அதிமுகவில். அப்போ ஏன் அவங்களால அதை பெற முடியலன்னா இன்னைக்கு அவங்களுக்கு வலிமை இல்லை. திமுகவுக்கு தேமுதிக வந்தாதான் திமுக ஆட்சி அமைக்க முடியும் என்கிற நிலைமை இருந்தது. ஜெயலலிதாவோட கூட்டணி அமைத்தால்தான், அதிமுகவோட கூட்டணி அமைத்தால்தான், தேமுதிகவோட கூட்டணி அமைத்தால்தான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வருங்கிற நிலைமை ஜெயலலிதா காலத்தில் இருந்தது. கடைசியாக அந்த நிலைமை இன்றைக்கு தேமுதிகவுக்கு இருக்கிறதா? 11% வாக்கு வங்கி வரைக்கும் நாங்கள் முன்னேறி வந்த ஒரு கட்சி இன்றைக்கு 1.5% வாக்கு வங்கி தான் வச்சிருக்காங்க தேமுதிக. வீழ்ச்சி அடையுதுல. அதனால நேற்று நீங்க என்னவா இருந்தீங்கிறது அல்ல, இன்னைக்கு நீங்க யாரு. சினிமாவில் சொல்லுவாங்க, போன வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன படம் கணக்கு கிடையாது, இந்த வெள்ளிக்கிழமையில யாரு ஹிட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் உங்களை நிரூபித்தே ஆகணும். அதனால தேமுதிகவுக்கு எப்படி வலிமை இழந்திருக்கிறதோ அது மாதிரி தான் 8.2% பெற்றிருக்கிறார்கள், மாநில கட்சியாக வலிமை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி கொண்டாலும் நடைமுறையில் கட்சி மிகுந்த அதல பாதாளத்துக்கு போயிடுச்சு. ஈரோடு இடைத்தேர்தலில் அவங்க யாருமே போட்டியிடலையே. என்ன அவர் டெபாசிட் வாங்க முடியலையே நாம் தமிழர் கட்சியால? காரணம் என்ன? வரம்பு மீறிய பேச்சு, மறைந்த தலைவர்கள் குறித்த அவதூறு, வாயில வந்த தூரம் பொய், கடைசியாக பாலியல் குற்றச்சாட்டு. அதனால் அது ஒரு கரை சேராத காகித கப்பலாக நாம் தமிழர் கட்சி மிதந்து கொண்டிருக்கிறது, நனைந்து கொண்டிருக்கிறது. அவர் தன்னை பற்றி என்ன பெருமையாக சொல்லிக்கிறாருன்னு சார், தமிழ்நாட்டிலே நான் மட்டும்தான் தனிச்சு எந்த கட்சியோட கூட்டணி வைக்காமல் தனியாக கிளைம் பண்ணுறேன், அது மாதிரி திமுகவால் கிளைம் பண்ண முடியுமா?
அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அவங்க ஜெயிக்கிறதுக்காக கூட்டணி வைக்கிறாங்க. நீங்க ஜெயிக்கணுங்கிற முடிவே உங்கள்கிட்ட கிடையாது. நீங்க வெளிநாட்டுல என்ஆர்ஐட்ட வசூல் பண்ணணும், ஓட்டை பிரிக்கணும், திமுக ஓட்டை பிரிக்கணும் அப்படிங்கிற கட்சி நடத்துற ஆளுக்கு வந்து ஜெயிக்கணுங்கிற நோக்கம் இருக்கிறவங்க தானே கூட்டணி வைப்பாங்க. ஒரு குடையின் கீழ் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணும்னு எதுக்கு? இப்ப காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய இந்தியாவை பல முறை ஆட்சி செய்த கட்சி, அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஆட்சி செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி. எதுக்கு கூட்டணிக்கு போறாங்க? காங்கிரஸ் கட்சி இல்லாத மாநிலங்கள் இருக்கிறதா, வலிமையாக இருக்கிறதா, வெற்றி பெறுகிறதா என்பது அப்புறம். கட்சிக்கு கிளைகள் இருக்கிறது, எல்லா ஊர்கள்லையுமே அமைப்பு இருக்கிறதுல, கட்டமைப்பு இருக்கிறதுல காங்கிரஸ் கட்சிக்கு. அப்புறம் ஏன் இந்தியா கூட்டணி நோக்கிறாங்க? வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட்டணியை நோக்கி நகருவாங்க. நான் சில பேர் சுயேட்சை அனுப்பாங்க தெரியுமா? இப்போ 64 முறை ஒரு சுயேட்சை இருக்காருமா சில பேர். தேர்தல் மன்னன் அப்படின்னு பத்திரிகைலாம் சில சுவராசிய செய்திகள்லாம் அவங்க செய்கிறாங்கல்ல, விளம்பரத்துக்கு செய்கிறாங்கல்ல. அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஜாதி வாக்கு வந்து அவன் பகுதியில் ஒரு 5000 ஓட்டு வாங்குற சக்தி இருக்கும் சில பேருக்கு. அவன் தேர்தலில் நிற்பான். கடைசியில் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது திமுகவுக்கும் அதிமுக பெரிய முன்னணி வேட்பாளர்களில் தோற்று போன வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஓட்டுக்கு வச்சு கிட்ட இருக்கும். ஆஹா, இந்த சுயேட்சை 5000 வாங்கியிருக்கானே, இவனை நம்ம பக்கம் சேர்த்து இருந்தால் வெற்றி பெறலாமேன்னு ஒன்று. அடுத்த முறை அந்த சுயேட்சையை போட்டியிடும் போது அந்த 5000 வாக்குக்கு என்ன அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் அங்கே போகாதீங்க அப்படின்னு சொல்லி வாபஸ் வாங்க அம்மாங்க. இது மாதிரி தேர்தலுக்குள்ள குறுக்குச்சால் ஓட்டுற ஒரு குரூப் இருக்காங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஒரு அரசியல் இயக்கமே அல்ல. தமிழ் தேசியத்தின் பேர் தமிழ் தேசியம்னு சொல்கிறாங்களே தவிர அவங்க பேசுறதுக்கும் நடைமுறைக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீடும் அலுவலகமும் அடித்து ஒடுக்கப்பட்டது. அவருக்கு வீட்டில் வந்து மலமும் கலக்கப்பட்டது. அதனால் அவர் ரொம்ப மன உளைச்சலாகி வந்து சவுக்கு மீடியாங்கிற அவரோட வலைதளத்தை வந்து நான் வந்து இதோட நான் மூடுறேன், தாயின் உயிருக்கு மேலான இது ஒன்றும் பெருசு இல்லை சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு அதிகார வர்க்கத்தோட குரலாக பார்க்கலாமா? அதாவது சவுக்கு சங்கர் வந்து எப்போவுமே வந்து ஊடகத்தின் வழியில், இப்போ நீங்கள் வந்து கூலிப்படை வச்சு மிரட்டுறது அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒரு ஆளை தீர்த்து கட்டுறதுக்கு பணம் கொடுத்துட்டா ஒரு குறிப்பிட்ட ஆளை ஸ்கெட்சு போட்டு தூக்குவாங்கன்னு ஒரு கூலிப்படை சொல்லுவாங்களா, ஊடகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கூலிப்படை மாதிரி ஒரு ஆள் சவுக்கு சங்கர். சவுக்கு சங்கர் என்ன செஞ்சாருன்னா, கள்ளக்குறிச்சியில் ஒரு மாணவி ஒரு மாடியிலிருந்து கீழே விழுந்து அது வந்து பாலியல் ரீதியாக வந்து பயன்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டால் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருகிற போது, கள்ளக்குறிச்சியுடைய மாணவிக்கு பிரச்சனை வருகிற போது அவர் யார் பக்கம் நின்றார்? அவர் கள்ளக்குறிச்சி மாணவிக்கு எதிராக தான் நின்றார். யார் ரேப் பண்ணாங்களோ, யார் அந்த குற்றத்தை செஞ்சாங்களோ அவங்க பின்னாடி போய் நின்றுக்கிட்டு மிஸ்டர் ரவி வந்து ரொம்ப நல்ல ஒரு யார் அந்த அந்த ஸ்கூல் நடத்துகிற ஓனரை, ரொம்ப நல்ல ஒரு அவர் வந்து குழந்தைங்க மேலாம் கை வைக்க மாட்டார், மாணவி மேலாம் டீச்சர்ஸ் மேலே தான் கொஞ்சம் கை வைப்பாருன்னா. நான் இங்கே நேரடியாக போயிருந்தேன் வச்சா, தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் இருக்குல்ல, அவர் அதை ஆதரிச்சிருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் சவுக்கு அப்படியே. ஆமாம், யாராவது ஆதரிக்க முடியுமா? அதை யாருமே அதை ஆதரிக்க முடியும். மனிதாபிமானம் உள்ளவன், மனசாட்சி உள்ள ஆதரிக்க முடியுமா? அதை ஆதரிச்சிருக்கிறார் அவர். அதனால் சவுக்கு சங்கர்கிட்ட ஏதாவது ஒரு குறைந்தபட்ச நேர்மை இருக்கணும். அவர் என்ன செய்கிறாருன்னா, அதிமுகட்ட காசு வாங்கிட்டு திமுக அடிக்கிறது, திமுகட்ட காசு வாங்கிட்டு இன்னொரு கட்சி அடிக்கிறதுன்னு இந்த மாதிரியான மீட்ரு போடுற பார்ட்டி. அவர் அரசியல் அறத்தோடு கூடியவராக இருந்தால் பத்திரிகையாளர்கள்லாம் ஒன்று திரண்டு அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு போராடுவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்ணாமலையை வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டு மாதிரி ஒன்றில் யாரும் உதயநிதியை வந்து பேட்டி எடுக்கிறாங்க ஒரு தனியார் தொலைக்காட்சியில். அது குறித்து எதிர்வினை ஆற்றுறாரு ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை. அப்போ என்ன சொன்னார்? பார்த்து பல்லுப்படாமன்னாரு. அவங்க இருக்காங்க. ஆமாம், பார்த்து பல்லுப்படாமல். அது ஒரு ஆபாசமான ஒரு பாலியல் ரீதியான ஒரு சொல்லுது. அதை கண்டித்து வள்ளுவர் கோட்டத்தில் அனைத்து பத்திரிகையாளர்களும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களா இல்லையா? ஏன் நடத்துனாங்க? அது என்ன அவர் மேலே என்ன வெடிப்பு வீசினாங்களா? எதுக்கு வந்து அந்த வார்த்தைக்காக கண்டனத்தை வச்சாங்கன்னா, ஒரு பத்திரிகையாளரை நீங்கள் வந்து மரியாதை குறைவாக நடத்தக்கூடாதுங்கிறதுக்கு எல்லாரும் சேர்ந்தாங்க, ஒன்று சேர்ந்தாங்கல்ல, நடத்தினாங்க. நக்கீரன் கோபால்ல இருந்து இந்து என் ராமுல இருந்து வந்து ஊடகத்தினுடைய இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சீப்பில் இருந்து எல்லாரும் ஒன்று கூடி அது கண்டிச்சாங்களா இல்லையா? ஏன் சவுக்கு சங்கருக்கு பத்திரிகையாளர்கள் ஒன்று திரளல? ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு பத்திரிகையாளர் தாக்கப்பட்டா எல்லா பத்திரிகையாளரும் ஒன்று கூடுவதான முறை. அப்போ அந்த அடிப்படை நேர்மை அவரிடத்துல இல்லை. அவர் வந்து ஒரு நியாயமாக பேசுகிற மாதிரி ஒரு தோற்றத்தில் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், டைலாக் கிரியேட் பண்ணி கிட்ட வரும்போது வேற ஒன்று சொல்லுவார். அவர் தூய்மை பணியாளர். அவரே இல்லை, அவர் என்ன சொன்னார்? தூய்மை பணியாளரை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம ராத்திரியில் தூங்கும் போது தூய்மை பணியாளர் ரோடு கூட்டிகிட்டு இருக்கான். காலையில் நீங்கள் விடியும் போது காஃபி சாப்பிட்டு நீங்கள் ரோட்டு பக்கம் போனீங்கன்னா, டீ கடை பக்கம் போனீங்கன்னா அவன் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கான். பல இதில் ஒரு குப்பை லாரி வந்து கிராஷ் ஆகுது, ஒரு 10 செகண்டு கிராஷ் பண்ணுறதை தாக்கு பிடிக்க முடியாமல் பைக்கை நிப்பாட்டிக்கிறான், ஒருத்தன் காரில் ஓரமாக நின்றுக்கிறான்,
ஒரு 10 செகண்ட் உங்களால் ஒரு அந்த ஸ்மெல்லு தாங்க முடியல. அவன் அந்த வண்டியிலேயே போகிறான் பல மணி நேரம். அவனை பார்த்து 50,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு சரக்கை போட்டுக்கிட்டு அவங்க எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. இது சும்மா வேலை செய்யாமல் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு தரக்குறவா பேசினாரா இல்லையா? நான் கேட்குறேன், உனக்கு ஒரு 50,000 ரூபா சம்பளம் போடுவான் கவர்மெண்ட்டில், நீ உடனே குப்பை வண்டியில் ஏற்றி விடுவான். நீ போய் வேணா அள்ளிப்பாரு. துப்புரவு தொழிலாளிங்கிறவன் வந்து என்ன கோவிலில் மணி அடிக்கிற வேலையாது? பருப்பு நெய்யும் தின்னுட்டு கோவமாக இருக்கிற வேலையா? அது எவ்வளோ சிரமமான வேலை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சாதாரணமாக ஹோட்டலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலித்தீன் கவரில் கட்டி தூக்கி போடுறானா இல்லையா வெளியில்? அது விஷம். மறுநாள் நீ நைட்டு சாப்பிட்ட சால்னா புரோட்டாவை வந்து மறுநாள் காலையில் என்ன வாடை அடிக்குது? பல பேர் விஷவாயு தாக்கி கூட இறந்துருக்காங்கல்ல. உயிரை பணைய வைக்கிற தொழில் அது வந்து ஒடுக்கப்பட்ட சாதிக்காரன் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் மேலே மனிதாயம் பண்ண வேணாமா? பெரிய ஜமீன்தாரா நீ காலு மேலே காலை போட்டுக்கிட்டு ஹாஹா அவங்கெல்லாம் வந்து சரக்கை போட்டு வந்து வேலை செய்ய மாட்டாங்க சொல்றியப்போ வந்து அவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்குள்ள வந்து விளக்கு மாத்துலையும் செருப்புலையும் அவங்க அடிக்கிறதுக்கு கோவப்படுவாங்க மாட்டாங்களா? வீட்டுக்குள்ள அவங்க அத்துமீறது தப்பு, அதை நான் ஆதரிக்கலை. நீ அத்துமீறி பேசுறது மட்டும் கரெக்டா? நீ வாயே சாக்கடையா இருக்க. வாய் இருக்கிறதா என்ன வேணாலும் நீ பேசுவியா? நீயே உனக்கு மனிதாயமானம் இருக்கா? முதல்ல ஒரு பொண்ணை ஒருத்தன் ஸ்கூலில் படிக்க போகிற பொண்ணை, ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணை ஒருத்தன் ரேப் பண்ணி கொலை பண்ணான்னா அது கொலைகாரனுக்கு ஆதரவாக காசு வாங்கிட்டு பேசுகிற உனக்கு என்ன நியாயம் இருக்கு? உன்ட்ட என்ன நீதி இருக்கு? உனக்கு என்ன மனசாட்சி இருக்கு? பெரிய நீ தியாகியா? நீ புரட்சி பண்ணுறதுக்காக வந்தவனா? புறம்போக்கு நீனே வந்து காசுக்காக வந்து பேக்கேஜுக்கு பேசுகிற நாய் நீனு. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? யாராவது ஒரு பத்திரிக்கையாளரை சொல்ல சொல்லு, நீ நேர்மையானவன்னு சொல்ல சொல்லு. அம்மா வயசானவங்க இருந்திருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ளே அவங்க போனாங்கங்கிறது சங்கடமாக இருக்குது. வயசான ஒரு பொம்பளை இருக்கும்போது அது பண்ணாங்க. அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ஒரு வருத்தம் இருக்குது. மற்றபடி இவர் அத்துமீறி இருக்கிறார்லங்க. நீங்கள் வரம்பு மீறி நடக்கும்போது ஒருத்தனை பார்த்து டேய் என்னடா அப்படின்னு கூப்பிட்டேன்னா அவன் மரியாதைக்கு வாங்க சார் நான் சொல்லுவான். டேய் நீ என்னடா தான் கேட்பான். எதை கொடுக்குறாய் அதை தானே பெறுவாய். உலகத்தோட நியதி எதனா சுவற்றில் அடித்த பந்து தானே எல்லாமே. எதை விதைக்கிறாயோ அதை தானே அறுவடை செய்ய முடியும். அவன் விதைச்சதை அவன் இருக்கிறான், அவ்வளோதான். இதை பற்றி கூறுறப்ப அவர் ஒரு காங்கிரஸ் தலைவர் குறிப்பிட்டு அவர் தான் செஞ்சாங்கிற மாதிரி சொன்னார் சார். அது எந்த வகையில் ஒரு உண்மையாக இருக்குது? அது நிரூபிங்க, சட்டப்பூர்வமாக போராடுங்க, நிரூபிங்க. சொல்கிற யார் வேணாலும் போகிற போக்கில் சொல்லலாம் அவர் தான் செஞ்சார் இவர் தான் செஞ்சாருன்னு. சட்டப்படி நிரூபிங்க. நீ பெரிய பத்திரிக்கையாளர், இப்போ புலனாய்வு புலி சோர்ஸ் வச்சிருக்கீங்க எல்லா இடத்துலையும், கண்டுபிடிச்சி சொல்லுங்க மக்களுக்கு பார்ப்பாங்கல்ல. சார் இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி ஏற்படும் பட்சத்தில் ஆல்ரெடி கூட்டணியில் இருக்க தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரதா அதிமுக கமிட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க சார். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கேட்குறப்ப நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லி உறுதி கொடுக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கு கண்டனமும் தெரிவித்தாங்க தேமுதிக தலைவர் வந்து தேவநாத விஜயகாந்த் அவர்கள். இப்போ வந்து அந்த ஒரு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பே இல்லை. என்ன காரணம்னா, எடப்பாடி பழனிசாமி டெல்லி போகும்போது காலையில் கூட என்ன சொன்னார், கட்சி அலுவலகம் கட்டியிருக்கோம் நாங்கள் டெல்லியில், அதிமுக அலுவலகம். அது வந்து ஸ்க்ரீன்லாம் போட்டிருக்காங்களா, ஒழுங்காக பெயிண்ட் அடிச்சிருக்காங்களா, கன்னடா சரியாக இருக்கான்னு பார்க்க போகிறேன்னு சொன்னார். ஆமாம் சொல்லிகிட்டே இருந்தாரா? மாலையில் என்ன நடந்துச்சு? அமித்ஷா பார்த்தார். அப்போ அவருடைய சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தென் மாவட்டங்களில் சில வார்த்தை உண்டு, அதாவது வாக்கு காப்பாற்றுறதுங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது வந்து அவர்கிட்ட கிடையாது. வாக்கு தவறுனா வாழ்க்கையே தவறினும்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில். அந்த தன்மையே அவருக்கு வந்து கிடையாது. அவர் தேமுதிகவை வந்து நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டாருங்கிறது தான் உண்மை. அவங்க ஒரு கனவுல இருந்திருப்பாங்க அநேகமாக. பிரேமலதாவோ அல்லது அவருடைய பிரேமலதாவோட தம்பி விஜயகாந்தோட மச்சான் சுதீஷோ ராஜ்யசபா எம்பி ஆயிடுவோம் என்று நினச்சிருப்பாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் வந்து நோயுற்ற காலத்திலேயே மக்கள் நல கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக விஜயகாந்த் அறிவிக்கப்பட்டு அவர் தான் வந்து முதலமைச்சர் ஆக போகிறாருன்னு சொன்னாங்க. பெரிய கூட்டம்லாம் வந்துச்சு. ஓட்டு வரல. கூட்டம் வர்றது வேற, ஓட்டு வர்றது வேற. அதுதான் சமீபத்தில் கமலஹாசன் கூட சொன்னார், ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு கமலஹாசனுக்கு கிட்டத்தட்ட பல வருஷம் ஆயிருக்கு. அதை கண்டித்து தாவேக்காலேருந்து ஒரு அறிக்கையே வந்துச்சு சார். இல்லைங்க, அதை கண்டிக்கிறது இல்லை. நாளைக்கு தாவேக்கா நிலைமையாக அதுதான். கூட்டம் கூடும். எம்ஜிஆர் காலத்தில் கலைஞர் அவர்கள் வந்து பல பொதுக்கூட்டங்கள் பேசுவார். கூட்டம் வரும், ஓட்டு போட மாட்டாங்க. எம்ஜிஆர் தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், என்னை பார்க்க வந்திருக்கிற, என் பேச்சை கேட்க வந்திருக்கிற இந்த கூட்டத்தில் பாதி பேர் ஓட்டு போட்டிருந்தாலே நான் முதலமைச்சர் ஆகிப்பேன் பாரு. ஓட்டு போட மாட்டான். சில பேரை ரசிப்பார்கள். நிலாவை வந்து ரசிக்கலாம், வசிக்க முடியுமா அப்படின்னு கேட்குற மாதிரி. சில பேரை வந்து வியந்து பார்ப்பாங்க. நயன்தாரா வந்து நகை கடை திறக்கிறதுக்காக சேலத்துக்கு வந்தப்போ லட்சக்கணக்கான பேர் திறன்ட்டு அறிவிக்கப்படாமலே. அத்திவரதருக்கு வந்த கூட்டம் மாதிரி நயன்தாராவுக்கும் கூட்டம் வந்துருச்சு. ஒப்பிடக்கூடாதுனாலும் அந்த உண்மையை சொல்கிறேன், கூட்டம் வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்ம நாட்டில் உண்டு. நடிகர்களுக்கு பின்னால் வந்து நடிகர்கள் கட்சி ஆரம்பித்ததில் எத்தனையோ பேர்
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்ல இருந்து அந்த வரலாறு இருக்கு. எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் வரணும்னு ஆசைப்படலாம். எம்ஜிஆரின் உழைப்பு இல்லை பல பேர்கிட்ட. எம்ஜிஆர் வந்து 1952 தொடங்கி 1972 வரைக்கும் 20 ஆண்டு காலம் திமுகவிலே தீவிரமாக அரசியல் பணி ஆற்றியிருக்கிறாரு. 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 77 வரைக்கும் 5 ஆண்டு காலம் தனியாக கட்சி நடத்துறாரு அதிமுகவை. 25 ஆண்டு கால அரசியல் அனுபவத்தின் வழியாகத்தான் எம்ஜிஆர் முதலமைச்சராகிறாரு. விஜய் சொல்றாரு, ஜனநாயகன் படம் ஷூட்டிங் முடிஞ்சோன்னா நான் உடனே வருவேன். 2026 வந்து 25 ஷூட்டிங் போவாராம், 26 முதலமைச்சராக வரான். அவ்வளவு எளிதான்னு நான் கேட்குறேன். மக்கள் உங்களை நம்பி விடுவார்களா? உங்களுக்கு நீங்கள் சினிமாவில் பார்த்த அதே முகம்தான் இருக்கிறதா, அதே உருவம் தான் இருக்கிறதா? அவன் லென்ஸில் பார்த்த முகம் வேற, நேரில் மனித கண்களிலால் பார்க்கப்படுகிற முகம் வேற, கேமராவின் கண்களால் பார்க்கப்படுகிற முகம் வேற. அதில் ஒரு துல்லிய வேறுபாடு இருக்கிறது. அந்த வேறுபாட்டை பார்ப்பதற்கு, வேடிக்கையை பார்ப்பதற்கு கூட்டம் வருவான். ஊருக்குள்ளே கரடியை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்க, ஒருத்தன் தெருவழியா கரடியை பார்க்க குழந்தைய கூடாதா? யானை வருது திருவிழா காலங்களில், ஊருக்குள்ளே யானை வருது கோயில் தெருவில், யானையை பார்க்க கூட்டம் வரலையா? எல்லாரையும் பார்க்க கூட்டம் வருது. குரலி வித்த போட்டாலும் கூட்டம் வருது. நம்பகத்தன்மை தான் அரசியலே. விஜயகாந்த் வந்து தொடங்கும் போது அவர் கள்ளக்குறிச்சியில் வந்து ஏஆர் முருகதாஸ் திருமண விழாவுக்கு போறாரு, கட்டுக்கடக்காத கூட்டம் வருது. இதை பார்த்துட்டு தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கூட்டம் திரும்ப எப்போ திரும்ப வந்துச்சு? விஜயகாந்த் இறந்த போது தான் வந்துச்சு. நடுவில் அந்த கூட்டம் வரல. வந்திருந்தா முதலமைச்சர் இருப்பார்ல. அதனால் அது எளிதல்ல. அதிமுக வந்து தேமுதிகவுக்கு சீட்டு வழங்காது. தேமுதிகவும் திமுகவை நோக்கி நகர்வதற்கான ஏற்பாடுகள், அரசியல் நகர்வு திசை மாறுகிறது. நீங்கள் சொன்னீங்க சார் விஜய் அவ்வளோ எளிதாக வந்துட முடியாதுன்னு. பட் ஆனால் அவர் ஆந்திராவில் வந்து பவன் கல்யாணோட இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணார்னா, அவர் கட்சி ஆரம்பிச்ச ஒரு பவன் கல்யாணம் ஒன்றும் முதலமைச்சர் ஆகலையே. துணை முதலமைச்சருக்கு மேலே அதிகாரமே கிடையாது. அது சும்மா ஒரு கௌரவ போஸ்டிங் மாதிரி தான். தொணமாப்பிள்ளையும் பாங்கல்ல கல்யாண வீடுகளில் பார்த்துருக்கீங்களா? அதுக்கும் அவனும் கல்யாணத்துக்கு சம்மந்தம் இருக்கா? அவன் ஒரு மாலையை போட்டு ஓரத்தில் நிற்பான். அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர் இருக்கிறார்னா திமுகவின் அடுத்த கட்ட தலைவர் என்று அடையாளம் காட்டுவதற்காக வச்சிருக்காங்க. துணை முதலமைச்சருக்கு என்று தனித்த அதிகாரமே கிடையாது அரசியல் சாசனத்தில். ஏன் உதயநிதியை காட்டுறாங்க? திமுகவின் அடுத்த தலைவராக அவரை பின்பற்றணும் கட்சிக்காரங்கிறக்காக துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அப்படித்தானே ஏற்கனவே ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கினாங்க. அது வந்து அந்த கட்சி வந்து அடுத்த தலைமையை அடையாளம் காட்டுவதற்காக அப்படி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அது பவன் கல்யாணுக்கு எப்படி பொருந்தாது. ஸோ சில காலமாகவே திமுகவோட கூட்டணி வச்ச தமிழக வாழ்முறை கட்சி திரு வேல்முருகன் அவர்கள் வந்து கொஞ்சம் சலசலப்பில் இருக்குது கூட்டணி. அதாவது சட்டமன்றத்தில் பேசுறது வாய்ப்பு மறுக்கப்படுது, தமிழர்களுக்கு உரிமையான பேசுறதுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுது நிறைய சொன்னார். அதை வந்து முதலமைச்சர் அதிக பிரசித்தனம் சொல்லி கண்டிச்சும் இருக்காரு. அது எப்படி சார் இப்போ வந்து அடுத்த தேர்தல் காலத்தை நோக்கி தமிழக வாழ்முறை கட்சி பயணிக்குமா? இல்லை அது சட்டப்பேரவையில் அவர் வந்து அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் வழியிலே படித்தவர்கள், தமிழ் மீடியம் படிக்கிறாங்கல்ல, அப்படி படித்தவர்கள் காவல்துறையில் வந்து டைரக்ட் எஸ்ஏஆ வர்றது, அரசு பணியிடங்கள் நிரப்புவதில் தமிழ் வழியில் பயின்ற தமிழர்களுக்கு 20% அரசு வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை வந்து கலைஞர் அவர்கள் சட்டமாக்கினார். அது நடைமுறையில் பின்பற்றப்படலை. ராமநாதபுரத்தில் வந்து ஒருத்தர் வந்து எஸ்ஐயா வந்து தமிழ் வழியில் படித்தவருக்கு வந்து போஸ்டிங் போடாமல் விட்டாங்க. ஏன்னு கேட்டேன். அவர் வந்து கோர்ட்டில் போய் ஜட்ஜு முன்னாடி நிற்கும் போது அந்த ரிப்போர்ட்டிங் கொடுக்கறது வந்து இங்கிலீஷில் தான் கொடுக்கணும், தமிழ் படித்தவர்களுக்கு சரியாக வராதுன்னு இவங்க நிர்வாக ரீதியாக அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, நிராகரித்துட்டாங்க. நான் வந்து ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டேன் உயர்நீதிமன்றத்தில். தமிழ்நாட்டில் தமிழ் படித்தவர்களுக்கு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னா என்ன நியாயம் இருக்கிறது அப்படின்னு ஜட்ஜே கேட்டார் என்னைய பார்த்து. அந்த வழக்கை நான் தான் போட்டேன் என்று ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டு அவர் தன்னுடைய கருத்துக்களை பூரா அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் வரணும் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே பேசப்பட்ட விஷயம்தான். திமுகவே தமிழிலே பெயர் பலகை வையுங்கள் அப்படின்னு கலைஞர் காலத்தில் சொன்னாங்க. தமிழிலே திரைப்படங்களுக்கு பெயர் வையுங்கள், நாங்கள் வரி விலக்கு தருகிறோம்னு சொன்னாங்க. இப்போ பூராமே டிராகன் பேர் வைக்கிறான், தமிழ் பெயர்கள் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. அதெல்லாம் கலைஞர்கள் செஞ்சார். அதாவது அவர் வந்து சமீபமாக நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறிய அந்த கட்சியினுடைய மிகப்பெரிய தீவிரமான செயல்பாட்டாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், கொள்கை சார்ந்தவர்கள் பல பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் வந்து சேர்கிறான். அவன் தமிழ் தேசிய அரசியலை விரும்புகிறான். அவங்களுடைய குரலா சட்டப்பேரவையில் வந்து வேல்முருகன் வந்து பேசிட்டார் தானே தவிர அதிக பிரசங்கித்தனங்கிறது என்ன அதிகமாக பேசிட்டாருன்னு அர்த்தம். அது ஒன்றும் கெட்ட வார்த்தை கிடையாது. கெட்ட வார்த்தை பேசினார். ஆனால் வந்து சட்டப்பேரவையில் நடவடிக்கை எடுக்கலை. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, சஸ்பெண்ட் செய்கிறேன், சட்டப்பேரவையில் வந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அவர் வரக்கூடாதுன்னு சஸ்பெண்ட் செய்கிறேன். தமிழ் தேசிய உணர்வாளர்கள் பல பேர் வந்து சீமானிடமிருந்து வெளியேறிட்டு இவர் போலி தமிழ் தேசியம் பேசுகிறாரு, இனவெறி கோட்பாட்டை பேசுகிறாரு, இவருடைய செயல்பாடு சரியில்லை என்று அதிருப்தியாளர்கள் பூராமே
வேல்முருகன் தலைமையில் மாவீரர் தினத்தை திருச்சியில் வந்து பெரிய அளவில் கொண்டாடுனாங்க. வெற்றி குமரன்னு தென்மண்டலத்தினுடைய மிக முக்கியமான நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் போன்றவர்கள்லாம் ஜெகதீச பாண்டியன்னு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சமீபத்தில் வெளியேறி பெரியார் பாதையை விட்டு இவர் தவறான பாதையில் போறாரு என்று விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் வேல்முருகன் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அதனால் வேல்முருகன் ஒரு தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்கணுங்கிறதுக்காக சட்டப்பேரவையில் இதெல்லாம் பேசினாரு. ஆனாலும் வந்து திமுக வந்து திமுக அரசு வந்து அவரை வந்து அப்புறப்படுத்தலாம் இல்லை. அந்த நேரம் அதிக பிரசங்கித்தனமாக பேசிட்டாருன்னு சொன்னாங்களே தவிர அவரை வந்து நீக்கம்லாம் செய்யலை, சஸ்பெண்ட் செய்யலை, வேறு நடவடிக்கை எடுக்கலை. இங்கே சில பேரை குண்டாங்கட்டெல்லாம் தூக்கி சபை காவலர்கள் மூலமாக வெளியேற்றுவாங்க சட்டப்பேரவை. அப்படிலாம் எதுவும் நடக்கலை. அடுத்த நாளே 2 நாள்லேயே முதலமைச்சர் அவரை கூப்பிட்டு பேசிட்டார். அதனால் கூட்டணி முறிவு என்கிற இடத்திற்கு அது நகராது. முரண்பாடு என்பது மாற்று கருத்து சொல்வது அப்படிங்கிறத திமுக வந்து அனுமதிக்குது. அந்த நேரம் சலசலப்பாகுதே தவிர அது நிரந்தர பிரிவுக்கான, அதாவது நட்பு முரண் பகை முரண்னு சொல்லுவாங்க. பூனை தன் குட்டியை கவ்வுவது என்பது நட்பு முரண், பூனை எலியை கவிச்சுன்னா அது பகை முரண், அது சாப்பிட்றோம். திமுகவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இருப்பது நட்பு முரண் தான், பகை முரண் கிடையாது. இப்போ அதிமுகவுக்கும் பாஜகவும் இருக்கிறது நட்பு முரண் நம்ம சொல்லவே முடியாது, பகை முரண் தான். ஏன்னா அதிமுகவை அழிச்சிட்டு நம்ம அந்த இடத்துக்கு வரணும்னு பாஜக ட்ரை பண்ணுறான்ல. இது வேற வழி இல்லை. அமலாக்கத்துறைக்கு பயந்து, தேர்தல் ஆணையத்துக்கு பயந்து, நெருக்கடிக்கு பயந்து போகிற அந்த கூட்டணி இல்லை. பண்ருட்டி வேல்முருகன் வந்து துணிச்சலாக பேசுகிறாரு, சுங்கச்சாவடியை உடப்பேங்கிறார். அது அவருடைய கேரக்டர். செஞ்சிருக்காரு. அவர் அந்த தனித்துவமான அரசியல் என்று அவர் தைரியமாக அவர் பேசுகிறாரு. அவர் வந்து சாதி அரசியலை தாண்டி தமிழ் தேசிய அரசியலை நோக்கி அவர் நகர்றாரு. அதனால் அவர் ஒரு லீடர்ஷிப்புக்கான வேறொரு கூட்டத்தை உருவாக்குறாரு. தமிழ் தேசிய தலைமையை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு, தமிழ் தேசிய கட்சியை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. அந்த பாதையில் இருக்கிறதுனால அவர் இது போன்ற கருத்துக்களை சட்டப்பேரவையில் தெரிவிச்சிட்டார். இது வரைக்கும் உங்கள் நேரத்தை செலவழிச்சு பதிலமைச்சு ரொம்ப நன்றி சார்.